டூ ஓவர்னு ஒரு தமிழ் படம், ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மூவின்னு சொல்லுவேன். ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு சிறிய குழு சேர்ந்து தயாரிக்க ஒரு அற்புதமான ஒரு படமா பார்க்குறேன் நான். ஒரு குடி ஒரு குடும்பத்தை, ஒரு தனி மனிதனை, ஒரு சமூகத்தை எவ்வாறு பாதிக்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக, அழுத்தமாக, இயல்பாக, உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்கிற ஒரு படமா பார்க்குறாங்க. சர்வதேச அளவில் 100க்கு மேற்பட்ட விருதுகளை வாங்கின ஒரு படம் அது. படமாக நம்ம கன்சிடர் பண்ண கூட ஒரு பாடமாக கூட எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து மது, குடி நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு நோய், ஒரு வியாதி அப்படிங்கிறது தெரியாது அது. ஸோ அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனுஷனை சாப்பிடுது, ஒரு குடும்பத்தை சாப்பிடுது, ஒரு சமூகத்தை சாப்பிடுது, ஒரு மனுஷனோட மொத்த கனவுகளை சிதைக்குது அப்படிங்கிறத தெளிவாக கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த மாதிரி குடியினால் கஷ்டப்பட்டு இருக்கிற, அவதிப்பட்டு இருக்கின்ற பல்வேறு தனி மனிதர்களுடைய குடும்பத்தினுடைய பார்வையாகவும் இயக்கமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதற்கு மிக ஒரு அற்புதமான ஒரு தீர்வை இந்த படம் சொல்லியிருக்குது. சமீபத்துல ஓடிடில வெளியான டூ ஓவர்ங்கிற படம் பார்த்தேன். இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற அவலங்களை சாட்டையடியா சொல்லியிருக்குங்க அந்த திரைப்படம். இன்னைக்கே பிறக்கணும், இன்னைக்கே வாழணும், இன்னைக்கே செத்துறணும், ட்ரெண்டிங் லைஃபா கேட்டா ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்றாங்களாம். அந்த ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு அவங்க எடுக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? போதை, அபின், கஞ்சா, சாராயம், இன்னும் என்னவெல்லாம் கெட்ட பழக்கம் இருக்கோ அத்தனையுமே. ஒரு இடத்துல மட்டுமா இருக்கு? ஸ்கூல், காலேஜ், ஐடி, பலதரப்பட்ட நிறுவனங்கள், எங்க வேலை செய்யற எல்லாருமே பாதி பேர் இன்னைக்கு போதைக்கு தான் அடிமையாகி தன்னைத்தானே அழிச்சுக்கிறது மட்டும் இல்லாம தன்னை சார்ந்த உறவுகளையும் அழிக்கிறாங்க. இந்த போதைங்கிற பேய் உலகம் முழுவதும் ஊடுருவி விட்டு ஒரு சமூக சீர்கேட உருவாக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எப்படியெல்லாம் இளைஞர்கள் சமுதாயம் கெட்டு போகுதுங்கிறத சாட்டையடியா சொல்லியிருக்கிற ஒரு முத்தாய்ப்பான படம் தான் இந்த டூ ஓவர்ங்கிற படம். டூ ஓவர் அப்படின்னு ஒரு மூவி பார்த்தேங்க. இந்த போதை பழக்கத்துக்கு மாத்திரம் அடிக்ஷன் ஆனா மீளவே முடியாது அப்படிங்கிறது டூ ஓவர் படமே அந்த மாதிரிதான். அப்படி ஒரு அடிக்ஷன் ஆகி அந்த போதை பழக்கத்துக்கு அடிக்ஷன் ஆகி அதனால தன்னோட பணம் போய், தன்னுடைய உடம்பு போய், வீக்னஸ் ஆகி, வேலை போய், குடும்பமே போய், அப்படியே யாருமே இல்லாத அனாதரவா இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து மறுவாழ்வு மாதிரி ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு கிடைக்கும் தெரியுமா? என்னடா நம்ம எல்லாத்தையும் இருந்துட்டோம், நம்மளை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க அது அப்படின்னு யோசிக்கிற ஒரு டைம் ஒண்ணு வரும். அந்த மாறுறதுக்குள்ள அவனுக்கு அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து மீண்டு வந்தாங்களா என்ன அப்படிங்கறத இந்த கதையோட கிளைமேக்ஸே. எல்லாருமே பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல இருந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. சர்வதேச அளவுக்கு போய் 150க்கும் மேல அவார்ட்ஸ் வாங்கியிருக்க. கண்டிப்பா பாருங்க. இது ஒரு விழிப்புணர்வு படம் தான். வணக்கம், என் பெயர் சங்கீதா. நான் தனியார் தொலைக்காட்சியில செய்தி வாசிப்பாளரா இருக்கேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல நிறைய பேர் வந்து போதை கலாச்சாரத்துல அடிமையா இருக்கிறத நம்ம கண் முன்னாடி நிறைய பேர்த்த பாக்குறோம். அப்படி போதையில அடிக்ட் ஆனவங்க, அதாவது பெரியவங்கள்ல இருந்து ஸ்கூல் பசங்க வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் போதையில அடிக்ட் ஆயிருக்காங்க. டெய்லி வர செய்தித்தாளை பார்க்கும் போதே நமக்கு தெரியும் அதுல எவ்வளவு பேர் அடிக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது. அப்படி அடிக்ட் ஆனவங்க இதுல இருந்து வெளியில வர முடியாது அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் சில பேரோட மனசுலயும் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இல்ல, இந்த போதையில அடிக்ட் ஆன ஒருத்தர் வந்து மீண்டு வந்து இந்த சமூகத்துல தன்னம்பிக்கையோட வாழ முடியும் அப்படிங்கறத ரொம்ப அழகா டூ ஓவர்ங்கிற மூவில ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. முதல்ல அதை எடுத்த அந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு முதல்ல நம்ம வாழ்த்துக்களை சொல்லி ஆகணும். ரெண்டாவது, இந்த படம் வந்து வெளிநாடுகள்ல 150க்கும் மேற்பட்ட ஒரு அவார்டுகளை வாங்கி குவிச்சிருக்கு. அதுக்கு காரணம் இந்த படத்துல வந்து ஒரு போதையில அடிக்ட் ஆன ஒரு பையன் வந்து நல்லபடியா வாழ முடியும் அப்படிங்கறது ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க.